இன்னைக்கு கன்னியாகுமரி மாவட்டம், திருநெல்வேலி மாவட்டம், தூத்துக்குடி, தென்காசி மாவட்டம்லாம் முடிச்சுட்டு இப்போதான் விருதுநகர் மாவட்டத்துக்குள்ள நுழைஞ்சு உங்களை எல்லாம் பார்க்க வந்திருக்கிறேன். எத்தனையோ மாவட்டங்களுக்கு போனாலும் இந்த விருதுநகர் மாவட்டத்துக்கு வரும்போது தனி மகிழ்ச்சி, தனி பெருமை வந்துடும், தனி எனர்ஜி வந்துடும். கழகத்து மேலேயும் கலைஞர் மேலேயும் என் மேலேயும் மிகுந்த பாசம் கொண்ட மக்கள் இந்த விருதுநகர் மாவட்ட மக்கள் நீங்க. அதனால தான் இந்த விருதுநகர் மாவட்டத்துக்கு நம்முடைய தலைவர் அவர்கள் இந்த முறை 2 அமைச்சர்களை பொறுப்புக்கு கொடுத்தாங்க. கரெக்டா? ஒரு அமைச்சர் தமிழ்நாட்டுக்கே பட்ஜெட் போடக்கூடிய ஒரு அமைச்சர் அண்ணன் தங்கம் தென்னரசு அவர்கள். இன்னொரு அமைச்சர் யாரு? தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் பட்டா கொடுக்கக்கூடிய ஒரு வருவாய்த்துறை அமைச்சர் அண்ணன் அண்ணாச்சி அவர்கள் கொடுத்தாங்க. இந்த 2 அமைச்சர்களும் இன்னைக்கு விருதுநகர் மாவட்டத்துக்கு மட்டும் இல்லாம தமிழ்நாடு முழுக்க. சரிம்மா, நன்றிம்மா, நன்றிம்மா. இந்த 2 அமைச்சர்களும் இந்த மாவட்டத்துக்கு மட்டும் இல்லாம இன்னைக்கு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுடைய வளர்ச்சிக்கு உழைச்சிருக்கிறாங்க. கல்வி கண் திறந்த கர்ம வீரர் பெருந்தலைவர் காமராஜர்கள் பிறந்த மண் இந்த விருதுநகர் மாவட்டம். அதுல வர்றதுக்கு நான் பெருமைப்படுறேன். அதே மாதிரி வீரத்துக்கும் தியாகத்துக்கும் அடையாளமாக இருந்த மருது சகோதரர்கள் கொடுத்த மண் இந்த விருதுநகர் மாவட்டம். இது எல்லாத்துக்கும் மேலாக தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடுன்னு பேர் வைக்கணும்னு உண்ணாவிரதம் இருந்து உயிரை கொடுத்த தியாகி சங்கரங்கனார் பிறந்த மண் இந்த விருதுநகர். அப்படிப்பட்ட விருதுநகர் மாவட்டத்துக்கு வருகை தந்ததுல நான் மிகுந்த பெருமை அடைகின்ற, மகிழ்ச்சி அடைகின்றேன். நன்றி. இன்னைக்கு நம்முடைய தொகுதியுடைய வெற்றி வேட்பாளராக அண்ணன் கடற்கரை ராஜ் அவர்களை தலைவர் அவர்கள் உங்ககிட்ட ஒப்படைச்சிருக்கிறாங்க. ஏற்கனவே மாவட்ட பஞ்சாயத்து சேர்மனா மக்கள் பணியாற்றிய அனுபவம் மிக்கவர் அண்ணன் திரு கடற்கரை ராஜ் அவர்கள். ஏதோ தேர்தலுக்கு தேர்தல் மட்டும் மக்களை வந்து சந்திக்கிறவர் கிடையாது. எந்நேரமும் உங்களோடு தொடர்பில் இருக்கக்கூடியவர், எந்நேரமும் மக்கள் மகனி ஆற்றக்கூடியவர். யாருக்கு என்ன பிரச்சனை, இந்த தொகுதியில என்ன பிரச்சனை, எந்த பகுதியில் என்ன பிரச்சனை, என்ன ஒன்றியத்தில் என்ன பிரச்சனை, எந்த தெருவில் என்ன பிரச்சனைங்கிறது ஒன்னொன்னுத்தையும் தெரிஞ்சு வச்சிருக்கக்கூடியவர் அண்ணன் கடற்கரை ராஜ் அவர்கள். இப்படி ஊராட்சிகள்ல பல வளர்ச்சி திட்டங்களை கொண்டு வந்தவர் தான் திரு கடற்கரை ராஜ் அவர்கள். உங்க அத்தனை பேருக்கும் நன்கு அறிமுகமானவர். உள்ளாட்சி மன்றத்தில் சிறப்பாக பணியாற்றுறதுனால இன்னைக்கு இந்த முறை நம்முடைய தலைவர் அவர்கள் சட்டமன்றத்தில் பணியாற்றுவதற்கான வாய்ப்பு கொடுத்திருக்கிறாங்க. அந்த வாய்ப்பை நீங்க உறுதி செய்வீங்களா? சாத்தூர் மக்கள் மேல நம்பிக்கை வச்சு நம்முடைய தலைவர் அவர்கள் திரு கடற்கரை ராஜ் அவர்களை உங்களிடத்துல ஒப்படைச்சிருக்கிறாங்க. இந்த பகுதியில், இந்த தொகுதியில நம்ம எதிர்த்து யார் போட்டி போடுறாங்கன்னு உங்களுக்கு தெரியும். பாஜகவுடைய சங்கி கூட்டத்துடைய மாநில தலைவர் திரு நயினா நாகேந்திரன் போட்டி போடுறார். ஏற்கனவே திருநெல்வேலியில நின்று இப்ப மீண்டும் அங்க போய் நின்னா டெபாசிட் கிடைக்காதுன்னு அவருக்கு தெரியும். அதனால ஒரு மாற்றத்துக்காக இங்க வந்து சாத்தூர்ல நிக்கிறாரு. அவருக்கு நீங்க செஞ்சு காட்டணும். என்ன, திருநெல்வேலியில நின்று என்ன ரிசல்ட் வந்திருக்குமோ, டெபாசிட் போயிருக்கோம், அதே மாதிரி இங்க சாத்தூர்லயும் அவர் டெபாசிட் காலி ஆகிற அளவுக்கு நம்முடைய உழைப்பு, நம்முடைய வெற்றி இருக்கணும். அதுக்கு அண்ணன் கடற்கரை ராஜ் அவர்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை நீங்க கொடுக்கணும். சரியா? இன்னைக்கு அவர் கூட்டிட்டு நான் வந்திருக்கிறேன்னு எந்த உரிமையில மக்களை சந்திக்க வந்திருக்கிறோம். இந்த தொகுதியில கடந்த 5 வருஷமா போட்டோவா? சரி, போட்டோ காட்டுறேன். என்ன போட்டோ தெரியாது எனக்கு, அப்படி எதுவும் தெரியாது. நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு தெரியாது. சரி, காட்டுறேன். இந்த சாத்தூர் தொகுதிக்கு என்னென்ன திட்டங்கள் கொண்டு வந்திருக்கிறோம், இந்த 5 வருஷத்துல என்னென்ன திட்டங்கள் கொண்டு வந்திருக்கோம் ஞாபகப்படுத்திட்டு கடைசியா போட்டோ காட்டுறேன். பெரிய உலக புகழ்பெற்ற போட்டோ அது ஒரு மட்டமான போட்டோ. இந்த சாத்தூர் தொகுதிக்கு என்னென்ன செஞ்சிருக்கிறோம். இன்னைக்கு சாத்தூர்ல புதிய பேருந்து நிலையம் யார் கொடுத்தது? பஸ் ஸ்டாண்ட் யார் கொடுத்தது? நம்முடைய திமுக ஆட்சி, நம்முடைய முதலமைச்சர். புதிய சுற்றுலா மாளிகை நம்ம கட்டி கொடுத்திருக்கிறோம். புதிய மின் பகிர்மான கோட்டம் அமைச்சு கொடுத்திருக்கிறோம். ஆலங்குளம் சுண்டங்குளம் இடையே இன்னைக்கு புதிய உயர்மட்ட பாலம் அமைச்சு கொடுத்திருக்கிறோம். நத்தத்துப்பட்டி, கரிசல்பட்டி ஆகிய ஊர்களில் இன்னைக்கு ஓவர் டேங்க்ஸ் அமைச்சு கொடுத்திருக்கிறோம். அரசு மருத்துவமனையில் இன்னைக்கு 3 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அவசர சிகிச்சை பிரிவு கட்டடம் கட்டி கொடுத்திருக்கிறோம். நகராட்சியில் 48 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செஞ்சு இன்னைக்கு பாதாள சாக்கடை திட்டத்தை நிறைவேற்றி கொடுத்திருக்கிறோம். 7000 பண்ணை ஊராட்சியில் புதுசா ஃபயர் ஸ்டேஷன், தீயணைப்பு நிலையம் கட்டி கொடுத்திருக்கிறோம். இருக்கன்குடி மாரியம்மன் கோயில் பக்தர்கள் நடந்து செல்கின்ற வகையில் 30 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு அவங்களுக்கு நடைபாதை அமைச்சு கொடுத்திருக்கிறோம். மேலகாந்தி நகரில் உள்ள பள்ளியில 1 கோடி ரூபாய்க்கு புதிய கிளாஸ் ரூம்ஸ் கட்டி கொடுத்திருக்கிறோம். வெம்பக்கோட்டையில 3 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தானிய சேமிப்பு கிடங்கு. சாத்தூர் வெம்பக்கோட்டை சாலையில 10 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய பஸ் ஸ்டாண்ட் கட்டுகின்ற பணி இப்போ நடந்துகிட்டு இருக்கு. வெகு விரைவில் திறக்கப்படும். இப்படி பல திட்டங்களை செஞ்சு கொடுத்துட்டு தான் மீண்டும் ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு கேட்க நான் வந்திருக்கிறேன். முக்கியமான ஒரு கோரிக்கையும் இந்த நேரத்தில் உங்ககிட்ட சொல்ல விரும்புகிறேன்.
நீண்ட நாள் கோரிக்கை. இதை நிச்சயம் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் நிச்சயம் அமல்படுத்தும். இந்த சாத்தூர் தொகுதியில் உள்ள பட்டாசு தொழிலாளர்கள் தீப்பெட்டு தொழிற்சாலைகளில் பணியாற்றும் வகையில் தொழிலாளர்களுடைய வாழ்வாதாரம் நிச்சயம் மேம்படுத்தப்படும், பாதுகாக்கப்படும். அதே மாதிரி பட்டாசு தீப்பெட்டி தொழிலும் நிச்சயம் பாதுகாக்கப்படும்ன்ற வாக்குறுதியை இந்த நேரத்தில் உங்ககிட்ட சொல்ல விரும்புகிறேன். இன்னைக்கு இந்த தொகுதிக்கு இவ்வளவு செஞ்சு கொடுத்துட்டு உங்களை பார்க்க வந்திருக்கிறேன். இன்னைக்கு இந்த தொகுதிக்கு மட்டும் இல்லாம தமிழ்நாடு முழுக்க கடந்த 5 வருஷமா நம்முடைய முதலமைச்சர், நம்முடைய திராவிட மாடல் அரசு என்னென்ன திட்டங்களை செஞ்சு கொடுத்துருக்கிறோம், சென்ற தேர்தலில் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றி காட்டியிருக்கிறோம். சில திட்டங்களை மட்டும் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். ஆட்சி பொறுப்பேற்றவுடன் நம்ம தலைவர் போட்ட முதல் கையெழுத்து மகளிருக்கு கட்டணமில்லா பேருந்து திட்டம் பண்ணி கொடுத்தோமா. இன்னைக்கு ஒவ்வொரு மகளிரும் மாசம் 1000 ரூபாய், 900 ரூபாயிலிருந்து 1000 ரூபாய் வரைக்கும் அந்த திட்டத்தின் மூலம் சேமிக்கிறாங்க. அதே மாதிரி அரசு பள்ளி படிக்கக்கூடிய குழந்தைங்க காலைல பள்ளிக்கூடத்துக்கு வந்தாங்கன்னா பசியோட இருக்கக்கூடாதுன்னு முதலமைச்சர் காலை உணவு திட்டம். பள்ளிக்கூடத்துக்கு வர பசங்க மேற்கல்வி படிக்கணும், கல்லூரிக்கு போகணும்னு கல்வி ஊக்கத்தொகை வழங்குறோம். அரசு பள்ளியில் படித்து எந்த கல்லூரிக்கு போய் சேர்ந்தாலும் அவங்களுக்கு மாசம் 1000 ரூபாய் கல்வி ஊக்கத்தொகையாக நம்முடைய முதலமைச்சர் கொடுக்கிறார். 14 லட்சம் மாணவ மாணவிகள் இதை பயன்பட்டு இருக்கிறாங்க. இப்போ சமீபத்தில் 3 மாதங்களுக்கு முன்பு 10 லட்சம் கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு இலவச லேப்டாப் திட்டத்தை அறிவிச்சு ஒரே மாசத்துல நம்முடைய முதலமைச்சர்கள் கொடுத்தோம். 10 லட்சம் மாணவ மாணவிகளுக்கு இலவச லேப்டாப் கொடுத்தோம். இது எல்லாத்தை விட முக்கியமான திட்டம் உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே மகளிர் உரிமை தொகை திட்டம். போன சட்டமன்ற தேர்தல் பொழுது நாம சொன்ன வாக்குறுதி, மாதம் 1000 ரூபாய் 1,31,00,000 குடும்பங்களுக்கு நம்முடைய அரசு கொடுத்திருக்கு. அந்த திட்டத்தை நிப்பாட்டுறதுக்கு அதிமுகவும் பாஜகவும் முயற்சி பண்ணாங்க. தேர்தலை காரணம் காட்டி 3 மாசம் நிப்பாட்டுவதற்கான முயற்சி எடுத்தாங்க, நீதிமன்றத்துக்கு போனாங்க. நம்முடைய முதலமைச்சர் தலைவர் என்ன பண்ணாரு, நான் 1 மாசம் கொடுக்கறத நிப்பாட்ட முயற்சி பண்றியா, 1000 ரூபாய் கொடுக்கறத நிப்பாட்டுறியா, முயற்சி எடுக்கிறியா, நான் கொடுக்குற 5000 ரூபாய் நிப்பாட்டு பார்க்கலான்னு கொடுத்தமா இல்லையா? பிப்ரவரி மாசம், மார்ச் மாசம், ஏப்ரல் மாசம் 3 மாசத்துக்கு சேர்த்து 3000, கோடை கால சிறப்பு நிதி 2000, 5000 ரூபாய் 1,31,00,000 குடும்பங்களுக்கு, 1,31,00,000 மகளிருக்கு நம்முடைய முதலமைச்சர் கொடுத்தாரு. முதலமைச்சர் காலையில 6 மணிக்கு அனைவருடைய வங்கி கணக்குலையும் போட்டாங்க. மகளிர் என்ன பண்ணீங்க, 9 மணிக்கெல்லாம் பேங்க்ல போய் பணத்தை எடுத்துட்டீங்க. அவ்வளவு ஷார்ப்பா இருக்கீங்க. ஏன் எடுத்தீங்க? ஏன் தெரியுமா? மோடி அரசு பேங்க்ல மினிமம் பேலன்ஸ் இல்லைன்னு சொல்லி உரிமை தொகையை கை வச்சிட போறாங்க, எடுத்துட போறாங்கன்னு ஷார்ப்பா போய் எடுத்துட்டீங்க. அதே மாதிரி ஷார்ப்பா 23ஆம் தேதி காலையில வாக்குச்சாவடிக்கு போய் வாக்குப்பெட்டியில எத்தனை வாக்குப்பெட்டியில 2வது இடத்துல அண்ணன் கடற்கரை ராஜோட பேர் இருக்கும், அவருக்கு பக்கத்துல உதயசூரியன் சின்னம் இருக்கும். 23ஆம் தேதி 2வது இடம். வாக்கு என்னைக்கு 4ஆம் தேதி முதல் இடத்துல அண்ணன் கடற்கரை ராஜ் அவர்கள் பேர் வரணும். ஸ்ரீவல்லிபுத்தூர் தொகுதியில் அதிகமான வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிச்சிட்டோங்கிற செய்தி வரணும். செய்வீங்களா? இதை தவிர சில வாக்குறுதிகள் கொடுத்திருக்கிறோம். சாத்தூர் தொகுதியில் பரவாயில்ல, தெளிவா இருக்கீங்க, செக் பண்ண. ஸ்ரீவல்லிபுத்தூர் தொகுதி முடிச்சுட்டு வந்தேன், அந்த நேரத்தில் பேசிட்டேன். இப்போ சில வாக்குறுதிகள் கொடுத்திருக்கிறோம். என்ன வாக்குறுதி? மகளிர் உரிமை தொகை இது வரைக்கும் 1000 ரூபாய் கொடுத்துட்டு இருந்தோம். இப்போ ஆட்சி அமைஞ்சோன்னு, திராவிட மாடல் 2.2 ஆட்சி அமைஞ்சோன்னு அதை 2000 ரூபாய் உயர்த்தி கொடுப்போம்னு வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். முதலமைச்சர் காலை உணவு திட்டம் 5ஆம் வகுப்பு வரைக்கும் இல்ல, 8ஆம் வகுப்பு வரைக்கும் உயர்த்தி கொடுப்போம்னு சொல்லியிருக்கோம். கல்வி ஊக்கத்தொகை மாணவர்களுக்கு கொடுக்கிறோம்ல, கல்வி ஊக்கத்தொகை அது 1000 ரூபாய் இல்ல, 1500 ரூபாய் உயர்த்தி கொடுப்போம்னு சொல்லியிருக்கிறோம். அடுத்த 5 வருஷத்துல அனைத்து கல்லூரி மாணவ மாணவிகளுக்கும் இலவச லேப்டாப் கொடுப்போம்னு வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். 10 லட்சம் கலைஞர் கனவில் கட்டப்பட்டு யார் யாருக்கெல்லாம் வீடு இல்லையோ அவங்க அத்தனை பேருக்கும் வீடு கட்டி கொடுக்கப்படும்னு வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். எல்லாத்த விட முக்கியமான ஓஏபி முதியோர் உதவித்தொகை 1200 ரூபாய் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். அதை உயர்த்தி 2000 ரூபாய் கொடுப்போம்னு முதலமைச்சர் வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். எல்லாத்த விட முக்கியமான வாக்குறுதி உங்களுக்கு தெரியும், ஆட்சி அமைஞ்சோடனே நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அனைத்து மகளிருடைய கைகளில் 8000 ரூபாய் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கொடுத்துருவாங்க. அதை வச்சு மகளிர் நீங்க முடிவு பண்ணிக்கலாம், உங்களுடைய வீடுகளுக்கு என்ன மின்சாதன பொருட்கள் வாங்கணுங்கிறத நீங்களே முடிவு பண்ணி நீங்களே வாங்கிக்கலான்னு முதலமைச்சர் சொல்லிட்டாரு. இதெல்லாம் நிறைவேற்றணும்னா மீண்டும் நம்முடைய திராவிட மாடல் 2.2 ஆட்சி அமைய போவது உறுதி. அதுக்கு வலு சேர்க்கின்ற வகையில் இந்த சாத்தூர் தொகுதியில் அண்ணன் கடற்கரை ராஜ் அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்தில் வாக்களிச்சு மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்க வைக்கணும். செஞ்சு காட்டுவீங்களா?
வெற்றி உறுதியா? நம்முடைய தலைவர் போட்டோ போட்டோன்னு போட்டோலே இருங்க. என்ன போட்டோ? சரி, இந்த உலக புகழ் பெற்ற போட்டோ காட்டியே ஆகணுமா? அவர் திட்டுவாரு, பரவாயில்லையா? என்ன பரவாயில்ல, என்னதான் திட்டுவாரு. என்னென்ன திட்டுவாரு தெரியுமா? செத்து போயிருக்கலான்ட்டு வருமா, என்ன என் உயிரை வாங்குறான் அப்படின்ட்டாரு. நான் என்ன தெரியுமாமா சொன்னேன்? முரட்டு பக்தர்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, முரட்டு பக்தர்கள், முரட்டு தொண்டர்கள் பார்த்திருப்பீங்க. ஒரு முரட்டு அடிமையை பார்த்திருக்கீங்களான்னு கேட்டேன். யாருமா முரட்டு அடிமை? யாரோட அடிமை? மோடியுடைய நம்பர் 1 முரட்டு அடிமை திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். இதைத்தான் சொன்னேன். இதுதான் கெட்ட வார்த்தையா? ஏன் முரட்டு அடிமைன்னு சொன்னேன்? மோடி என்ன சொன்னாலும் அதுக்கு ஆமாசாமி போடுற தவிர அவருக்கு எதுவுமே தெரியாது. மாநில உரிமைகளுக்கு குரல் கொடுங்கன்னா எதுவும் கொடுக்கறது கிடையாது. அவர் முதலமைச்சராக 4 வருஷம் இருக்கும்போது தமிழ்நாட்டோட உரிமை அனைத்தையும் மோடி கிட்ட அடக்கு வச்சவர் தான் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். இதைத்தான் சொன்னேன். சொன்னதுக்கு கோச்சுக்கிட்டாரு. என்ன தெரியுமா சொன்னாரு? உதயநிதிக்கு எந்த அனுபவமும் கிடையாது, ஒரு அனுபவமும் கிடையாது அப்படின்ட்டாரு. நான் சொன்னேன், ஆமா எனக்கு அனுபவம் கிடையாது, இந்த அனுபவம்லாம் எனக்கு கிடையாது அப்படின்னா. கீழே ஒருத்தர் படுத்திருக்காருமா, கார்பெட் இல்ல அது, தெரியுதா? நேர் விருப்பம். இப்படிதாமா முதலமைச்சர் ஆனாரு. இதைத்தாமா காட்டுனேன். இதுல தப்பு இருக்கா? இப்போ என்ன தெரியுமா சொல்லிட்டாரு? ஆமா காலில் விழுந்தேன், என்ன தப்பு? அந்த அம்மா எனக்கு முதலமைச்சர் பொறுப்பு கொடுத்தாங்க, பதவி கொடுத்தாங்க, விழுந்தேன் அப்படின்ட்டாரு. நான் சொல்றது, நீங்க காலில் விழுந்த தப்பு கிடையாது. காலில் விழுந்ததுக்கு அப்புறம் அந்த அம்மாவை பார்த்து கேட்டாரு. என்னம்மா கேட்டாரு? நீயா என்ன முதலமைச்சர் ஆக்கணும்னு கேட்டுட்டு அந்த அம்மா காலை வாரி விட்டதும் இவர் தான். இப்போ நாம இதை ஆரம்பிச்சு வச்சுட்டோம். சசிகலா அம்மா உள்ள வந்துட்டாங்க. இப்போ அவங்க கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, அந்த தம்பி சொல்றதெல்லாம் உண்மை தானே, நீ என் காலில் வந்து விழுந்து உண்மை தானேன்னு இப்போ அவங்க பேசுறாங்க. அதனால நாம இதுல இருந்து வெளில வந்துட்டு வேடிக்கை பார்ப்போம். இனிமே போட்டோலாம் கேட்கக்கூடாது, சரியா? அதுக்கு நமக்கு சம்மந்தம் கிடையாது. நம்ம தலைவர் சொல்ற மாதிரி இந்த தேர்தல் டெல்லி வர்சஸ் தமிழ்நாடு தேர்தல். நம்ம இந்த 5 வருஷம் இவ்வளவு நேரம் பேசும்போது சொன்னல என்னென்ன திட்டங்கள் செஞ்சிருக்கிறோம், ஆட்சிக்கு வந்தா என்னென்ன செய்வோம்னு சொன்னல. ஒன்னே ஒன்று யோசிச்சு பாருங்க, ஒன்றிய பாஜக அரசு எந்த விதத்திலேயாவது தமிழ்நாட்டுக்கு உதவி பண்ணியிருக்காங்களா? நமக்கு ஏதாவது திட்டங்கள் கொடுக்குறாங்களா? நம்ம கேட்குற நிதியை கொடுக்குறாங்களா? எதுவுமே கிடையாது. தமிழ்நாட்டுக்குள்ள எப்படியாவது நுழைஞ்சிடணும். அவங்களுக்கு தெரியும் தமிழ்நாட்டுக்குள்ள பிஜேபி பாஜக சங்கி கூட்டத்தை நாம நுழைய விட மாட்டோம்னு தெரியும். அதனால இன்னைக்கு அதிமுகங்கிற போர்வையை போத்திக்கிட்டு எப்படியாவது திருட்டுத்தனமா தமிழ்நாட்டுக்குள்ள நுழைய பார்க்குறாங்க. நம்முடைய தலைவர் தமிழ்நாட்டு இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு மாநிலங்களில் பிஜேபி நுழைஞ்சிட்டாங்க, கண்ட்ரோல் எடுத்துட்டாங்க. குறுக்கு வழியாவோ நேர் வழியாவோ எடுத்துட்டாங்க. ஆனால் தமிழ்நாட்டுக்குள்ள நுழைய முடியல. எடப்பாடி பழனிசாமிங்கிற அந்த ரிமோட் கண்ட்ரோல் மூலமா தமிழ்நாட்டுக்குள்ள நுழைய பார்க்குறாங்க. அதனால தான் நம்முடைய தலைவர் மீண்டும் மீண்டும் சொல்றார், தமிழ்நாடு என்னைக்குமே டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோலாகத்தான் இருப்போம். அதை இந்த தேர்தலில் மீண்டும் நிரூபிச்சு காட்டுவோம், செஞ்சு காட்டுவோமா? வர்ற 23ஆம் தேதி தேர்தல், இன்னும் 1 வாரம் இருக்கு. அடுத்த 1 வாரம் நீங்க அத்தனை பேரும் உதயசூரியன் சின்னத்தில் வாக்களிக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க, கரெக்டா? நிச்சயமா நான் உங்ககிட்ட கேட்டுக்கொள்வதெல்லாம், நீங்க ஒவ்வொருத்தரும் அடுத்த 1 வாரம் ஒவ்வொரு வாக்காளராக சந்திச்சு பேசுங்க. நம்ம கொண்டு வந்திருக்கிற திட்டங்களை பத்தி சொல்லுங்க. மீண்டும் ஆட்சிக்கு வந்தா என்ன செய்வோம், என்னென்ன வாக்குறுதி கொடுத்துருக்கிறோம்னு சொல்லுங்க. முக்கியமா அடிமை கூட்டத்தையும் சங்கி கூட்டத்தையும் தமிழ்நாட்டுக்குள்ள நுழைய விட்டா மீண்டும் தமிழ்நாட்டை பின்னோக்கி எடுத்துட்டு போயிடுவாங்கிற அந்த உறுதிமொழியை நீங்க கொடுத்து வாக்கு சேகரிச்சீங்கன்னா அண்ணன் கடற்கரை ராஜ் அவர்களே குறைஞ்சது 50,000 வாக்கு வித்தியாசத்துல இன்னைக்கு இந்த சாத்தூர் தொகுதியில நீங்க வெற்றி பெற்று சட்டமன்றத்துக்கு தேர்வு செஞ்சு அனுப்ப செய்வீங்களா? உங்களை எல்லாம் அன்போடு கேட்கிறேன், பண்போடு கேட்கிறேன், பாசத்தோடு கேட்கிறேன், உரிமையோடு கேட்கிறேன், உங்க வீட்டு பிள்ளையாக இருந்து கேட்கிறேன், தலைவருடைய மகனாக இருந்து கேட்கிறேன், இன்னும் பெருமையா பூரிப்பா சொல்லணும்னா முத்தமிழர் டாக்டர் கலைஞருடைய பேரனாக இருந்து கேட்கிறேன். உதயசூரியன் சின்னத்துல வாக்களிச்சு அதிகமான வாக்கு வித்தியாசத்துல அண்ணன் கடற்கரை அவர்கள் ஜெயிக்க வச்சு சட்டமன்றத்துக்கு அனுப்புங்க. உங்களுடைய குரலாக அண்ணன் கடற்கரை ராஜ் அவர்கள் சட்டமன்றத்தில் ஒழிப்பார். உங்களுடைய அன்புக்கும் வரவேற்புக்கும் நன்றி, நன்றி. ஆதரிப்பேர் உதயசூரியன்.